கத்தி, மேடம் சொல்லுங்க மேடம். நான் ஒன்னு சொன்னா செய்வியா? நீங்க நீங்க என்ன சொன்னா நான் செய்வேன். அதுக்காகத்தானே நான் இங்க இருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அண்ணிதா, அண்ணிதா கொடுங்க நீ. இது உனக்கு இல்ல, அப்புறம் உங்க அண்ணனுக்கு. இது வேற. கொஞ்ச நேரத்துல ஏமாத்திட்டாங்களே, ஜூஸ் போச்சே. சரி விடுறா. ஏன் நீ உங்க மனசுக்குள்ள இம்புட்டு காதல வச்சிருக்கீங்கல்ல? ஏய், லவ் கிவன் வாயிலே அடிப்பேன் பாத்துக்கோ. இந்த ஜூஸ ஏன் எதுக்குன்னு கேட்காம அவன் சட்டையில போய் ஊத்தணும். சட்டையில ஊத்தணுமா? அண்ணி, சட்டை ஜூஸ் குடிக்காது, வாய் தான் ஜூஸ் குடிக்கும். இந்த பஞ்சுக்கு ஒண்ணு குறையே கிடையாது. இதெல்லாம் ஓவரா பேசணும்னு வையேன், அப்புறம் என் கை தான் பேசும். பரவாயில்லையா? ஏன் நீ மிரட்டுறீங்க? இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ஜூஸ அவன் சட்டையில போய் ஊத்தி விடு. எதுக்கு அண்ணி? சார் எதுக்குன்னு சொன்னாதான் செய்வீங்களோ? அப்படி இல்ல. இப்ப நான் சொன்னது சரியா இல்ல? சரி நீ கொடுங்க. என்ன வெயில். போய் ஊத்து. ஊத்தணுமா? அப்போ ஊத்தணுமா நீ? இந்த தல ஜூஸ். ஐயோ, ஏன்டா? சாரி தல, சாரி தல, இது தொடச்சிரு. சாரி தல. எங்கடா பாத்துட்டு வந்த பைத்தியக்காரன்? தெரியாம போட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டடா, எல்லாம் கரையா போச்சு. வேணும்னு ஊத்தல தல. போடா முட்டா பயல. இருத்தல, நான் தொடச்சுறேன். நான் தொடச்சுறேன். அப்படி மண்டையை திறந்துருவேன் பாத்துக்க. ஊத்துறதையும் ஊத்திட்டு. சட்டை கால்ட்டி தொலையண்டா. எதுவுமே இல்லையே, நான் தான் ஓவர் திங்க் பண்ணிட்டேனோ? சொன்னது உண்மைதானா? ஐயோ, புது சட்டை வாங்கி 6 மாசம் தான் ஆகுது. அநியாயமா ஜூஸ் ஊத்தி விட்டான். என்னாச்சு? எதுவும் ப்ரொமோஷன் கிடைச்சிச்சா? மொத்தமா எழுதி வாயில போட்ட. ஆமா, இனிமேதான் எனக்கு புதுசா ப்ரமோஷன் கிடைக்கணும். அதான் நீங்க எல்லாம் பிறந்த உடனே அத்தையா ப்ரமோட் ஆயிட்டனே. நீ சாதிச்சிட்ட மாறா, சாதிச்சிட்ட. நான் என்ன சாதிச்சேன்? என்னாச்சு? என்னாச்சு நீ என்கிட்ட கேட்டா நீதான் சொல்லணும். நான் சொல்லணுமா? புரியலையே. ஏய் திருட்டு பயல, நடிக்காத. காட்டுல வீராவும் நீயும். ஓவான்னா என்ன ஓவான்? சும்மா கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு நீயும் வீராவும் பழையபடி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஆமா தானே? நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? உன் புள்ள சொன்னாலா? ஆமா,
அவளா சொன்னாலா இல்ல நீ ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கியா? டேய் நானா புரிஞ்சுட்டு இல்ல அவளா சொன்னா இப்ப அதெல்லாம் முக்கியமா? நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கல்ல அது உண்மைதானே? ஏன் வயிற்றுல கொட்டிக்கிட்டு இருக்க நீ வேற? எல்லாம் நடக்கறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது. என்கிட்ட நெருக்கமா வந்தவ என் சட்டையில வாந்தி எடுத்துட்டு முதுகுல கீறி வச்சுட்டு அவ பாட்டுக்கு படுத்துட்டா. அப்புறம் என்ன, மயக்கம் போட்டு விழுந்தவள மடியில படுக்க வச்சு கனிய தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வச்சேன். அப்புறம் என்ன, ராத்திரி பூரா புலம்பிக்கிட்டே இருந்தா. சோளம் சுட்டு கொடுத்தேன், குருவி சுட்டு கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டு தூங்கிட்டா. ஏன் அந்த காட்டுல எருமை கிடைக்கலையா? உன் பொண்டாட்டிக்கு பொரிச்சு கொடுக்க வேண்டியதானே? இதெல்லாம் ஒரு கதை நீ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு. நீ சந்தோஷப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்கல. போடா. நான் ஒண்ணு நினைக்கிறேன், நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? அதுக்காக இந்த விக்ரமாதித்தனோட சேர்ந்து உட்கார்ந்துருவேன்னு மட்டும் நினைக்காத. திரும்ப திரும்ப நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த சீசன்ல எதுக்காகவும் யாருக்காகவும் என் வாழ்க்கையை விட்டு கொடுக்கறதா இல்ல. யூ டோன்ட் வரி, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு புது வாரிசு வரும். நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழத்தான் போறோம். நம்பிக்கையுடன் வாழ். சரி, புது சட்டை வாங்கி 6 மாசம் தான் ஆச்சு. இதை துவைச்சு கொடுக்குறியா? ஜூஸ கொட்டிவிட்டான். ஏண்டா சட்டை எடுத்து 6 மாசம் தான் ஆகுது. ஆனா அத 60,000 வாட்டி போட்டுட்டேன். இதுக்கப்புறம் வெளியே போட்டா அவன் கூலி கேட்பான். போடா எடுத்துட்டு துவைச்சு தருவாங்க. நீ கோவப்படுறது புரியுது. நீ நினைக்கிறது நடக்கும்.